இந்த சபையில ஒரு வளர்ச்சி நீங்க பாப்பீங்க. ஆமென். எந்த சபை ஆண்டவரை துதிக்குதோ, the church that exalt the name of Jesus, that church also will be exalted. ஆமென். அந்த சபையும் உயர்த்தப்படும். ஆமென். ஆண்டவரை ஆராதிக்க உங்க சபையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வளர்ச்சி நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். Anyway, I'm nice to be back this evening. I think a few weeks back I came to other place, right? Different place. Yeah, for the first year anniversary. அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்தது குறித்து I'm really happy. I did not expect that I would come this evening. Like few days back I got a call saying that like it is nice if you come over to our church. நான் வந்துட்டு I live in Weymouth அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்றேன்னா, எங்களுடைய ஊழியங்கள் நான் பண்ற ஊழியம் வந்துட்டு லைக் அங்க என் வீடு வந்துட்டு போர்ட்லன்ற இடத்துல இருக்கு. லைக் நான் அங்க ஸ்டே பண்ணிட்டு Weymouth, Portland அந்த ஏரியால வந்துட்டு we work among the school children. We go to different schools in Weymouth and Portland, and we as a team we go to different schools. We run lunch clubs, we run after school clubs, we take assemblies in the schools. That's a kind of ministry I'm doing at the moment. And also I'm placed in a church, so like I'm working among the young people over there. அதுக்கப்புறம் இந்த ஊழியங்களுக்கு மத்தியில எனக்கு நாளைக்கு டே ஆஃப் இருந்தது. ஸோ வெங்கடேஷ் பிரதர் கால் பண்ணார், இட் would be nice if you come அப்படின்னாரு. ஸோ இங்க வரும்படி மதியானம் எங்க சர்ச்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் எடுத்து இங்க வரும்படிக்கான பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். Anyway, nice to see your smiling faces. Amen. Hallelujah. Amen. எல்லாரும் சிரிச்சிட்டிங்கனாலே எல்லா பிரச்சனைகளும் சால்வ். அதுதான் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. தமிழ்ல ஒரு வார்த்தை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மன மகிழ்ச்சியை நல்ல ஔஷதம். இட்ஸ் a tonic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when you are happy, it's a tonic actually. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, if you are happy, if you like நிறைய சிரிச்சிட்டு இருந்தாலே நிறைய வியாதிகளுக்கு அதான் it's a solution for so many sicknesses அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா I am very happy to see your smiling faces. Amen. அந்த சந்தோஷத்தோடு கூட நம்ம கடந்த when I came here for the last time when I came to your church, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். I talked to you about the wind, about the winds, eastern wind, western wind, wind from north and the wind from south. எத்தனை பேர், I don't know how many of you remember the sermon, but then நான் உன்னை ஆணித்தனமாக விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லி இருப்பார்னு சொன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். When God told you something, he really means it. Amen. அது எப்படி நடக்க போகிறது? He does not need our ideas, our plans to fulfill his plans. Amen. ஆண்டவருக்கு வந்துட்டு நம்முடைய பிளானோ நம்ம அது எப்படி நிறைவேறுங்கிறத குறித்து கவலை நமக்கு இருக்கலாம். ஆனா அது ஆண்டவருக்கு இல்ல. என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அப்பொழுதே அதை நிறைவேற்றி விட்டார். ஹalleluya. அது ஒருவேளை மறந்துருந்தீங்கன்னா நான் திரும்பி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா I prayed about it. எனக்கு வந்துட்டு I supposed to preach more than 30 minutes, but then last momentல சொன்னாங்க it would be nice if you take only 15 minutes ன்னு சொன்னாங்க. But then I prayed for the day வந்துட்டு I prayed about it. அப்ப ஆண்டவர் தெளிவா ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, go and preach to my people, I'm going to send a wind. நான் ஒரு காற்றை வீச செய்வேன்னு போய் நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாரு. Again and again that word was ringing in my heart, in my ear, into my ears. என்னுடைய காதுகளுக்குள்ளாக அது தொனித்து கொண்டே இருந்தது. என்னோட go and tell my people அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் வந்துட்டு ஒரு காற்றை சபைக்கு நேரா வீச செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஆனிவர்சரிக்குள்ள கடந்து வந்தீங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வீச செய்ய போகிறார். ஹalleluya. அந்த கீழ்காற்று செய்கிறதான காரியம் உங்களுக்கு இருக்கிறதான தடைகளை ஆண்டவர் விலக்க செய்ய போகிறார். அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு இருக்கிறதான சத்துருவின் பிடிகளில் இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை தர போகிறார். மேல்கற்றிய காற்று ஒரு வந்து வீச போகிறது. அது அந்த காரியத்தை செய்ய போகிறது. அது மாத்திரம் இல்ல, ஒரு தென்றற் காற்று வீச செய்வேன் ஆண்டவர் சொன்னார். தென்றற் காற்று அது கனி கொடுக்கிறதான அனுபவம். ஆண்டவர், you are going to yield fruits in the coming days. அதுதான் ஆண்டவர் சொன்னதான காரியம். அடுத்தது ஆண்டவர் சொன்னார், அது வடகாற்று. அது என்னன்னா, எல்லா பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறதான ஒரு வல்லமை சபைக்குள்ளாக கடந்து வரும் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். ஹalleluya. ஆண்டவர் என்னைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ எல்லாரும் சொல்லுங்க, அதை அப்பவே நிறைவேற்றிட்டார். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, அதை பரலோகம் அதை அப்பவே அங்கீகரிச்சிச்சு. It was already sanctioned in the heaven. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிட்டு தான் உங்க கையில கொடுத்தார். God promised Canaan to Israelites, but it was their responsibility to inherit the land.
ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, பட் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அது உங்க கையில தான் இருக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறது. ப்ளீஸ் டோன்ட் பி ashamed. turn to your neighbor and say it is in your hand. அதை சுதந்தரிக்கிறதான பொறுப்பு யார் கையில இருக்குன்னா உங்கள்ட்ட தான் இருக்கு. அதுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். God called his disciples. அவங்க disciples எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, come let us go to the other shore. எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னார். எல்லாம் ஓகே, his ministry got over in one place. ஆண்டவர் சொன்னார், இப்போ okay, all of you come, let us go to the other shore அப்படின்னு சொல்லிட்டு he got into the boat. இப்போ அவங்க போய் கொண்டு இருக்காங்க. they were on their journey. இப்போ போயிட்டு இருக்கிறப்ப Jesus went to sleep. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா தூங்க போயிட்டார். he was sleeping actually. அப்போ நடந்தது காரியம் என்னன்னா, திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு என்ன, எல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்துட்டு they were scared to death. அவங்க பயந்து சாகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு போயிட்டு இப்போ சீஷர்கள்லாம் எல்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே நடுக்கத்துல they were again the water எல்லாம் வந்துட்டு உள்ள வந்துட்டு இருந்தது. they had to take the water and வந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில என்ன பண்ணணும்னா ஊத்த வேண்டியதா இருந்தது. இப்போ ஊத்துனப்ப இப்போ I think they started to search Jesus. Where is Jesus? அப்படினா Jesus was sleeping. என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவர்? Can you imagine? The wind was so strong. They were about to die. They were scared to death. சாகறோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. But still our master was sleeping. What kind of mysterious sleep it was? எந்த மாதிரியான ஒரு ரகசியமான உறக்கம்னு தெரியல. See, if really someone is sleeping, you can easily wake them up. But someone is pretending to sleep, you cannot wake them up. Because அதான் தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறவங்கள மாதிரி. இப்போ இயேசு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த தண்ணி எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. Still he was sleeping. How it is possible? இப்போ என்னன்னா, எழுந்த உடனே ஆண்டவரே we are going to die, why are you sleeping னு எழுப்பி விட்டானே. they woke him up. இப்போ எழுந்த உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஐயோ சாக போகிறமா. immediately he also did not join them in their mission. தண்ணி எல்லாம் எடுத்து வெளிய ஊத்துற அந்த மிஷன்ல he did not join them. ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டாரு? where is your faith? Where is your faith? ஆண்டவர் கேட்டதான ஒரே வார்த்தை அதுதான், உன்னுடைய விசுவாசம் எங்க போச்சு? ஏன்னா எப்போ நான் அந்த கரையில இருந்துட்டு let us go to the other shore னு சொன்னனோ, அக்கறைக்கு போவோம்னு எப்ப சொன்னனோ அப்பவே நம்ம அக்கறையை அடைஞ்சிட்டோம்னு உனக்கு விசுவாசம் இருந்திருக்கணும். வழியில புயல் வரலாம், வழியில காற்று வீசலாம், வழியில என்ன வேணாலும் வரலாம், ஆனா அக்கறைக்கு போவோம்னு சொன்ன இயேசு அப்பொழுதே அக்கறைக்கு அவர்களை சேர்த்து விட்டார். இப்போ எழுந்து விட்டு where is your faith னு சொல்லிட்டு he commanded. இப்போ கட்டளை கொடுத்தார் காற்றுக்கலாம். இப்போ அந்த காற்று என்ன ஆனது? அமைதலானது. அவர்கள் அக்கறையை அடைந்தார்கள். அதனாலதான் சொன்னேன், when God told you to do something, you have to do it. He really means it. Amen. அப்ப ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா அதை ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார். Hallelujah. எந்த காரியத்தை கொடுத்தாலும் சரி, அதற்கு பிரச்சனைகள் வரலாம், காற்று வரலாம், புயல் வீசலாம். ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வீசுவன்னு சொன்னாரே, ஒரு தென்றற் காற்றை வீசுவன்னு சொன்னாரே, we are going to yield fruits. ஆனா ஒரு கனி கொடுக்கிறோம்னு சொன்னாருங்க. ஆனா அடுத்த வாரமே பார்த்தா 3 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. நம்ம are we going to yield fruits? You don't have to worry about it. உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற போதுமானவர். வழியில காற்று வீசலாம், வழியில புயல் வீசலாம், ஆனா உங்க சபைக்கு அந்த கீழ்காற்றை வீசுவன்னு சொன்ன என் தேவன் அதை அப்பொழுதே பரலோகத்திலே நிறைவேற்றி விட்டார். Hallelujah. ஆண்டவர் he called Abraham he called in his late 70s. அவனுடைய 70 வயதுக்கு அப்புறம் கால் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமா அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். Go outside and look at the sky. வானத்தை பாருன்னாரு. Stars. உன்னுடைய சந்ததிய நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. இப்போ சாரா, இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வயசாயிருச்சு. the angel of the lords, இப்போ தேவதூதர்கள்லாம் வந்து they were talking with Abraham. இப்போ வந்துட்டு Sarah was inside the house. She heard what they were talking. அதை பார்த்துட்டு இந்த என்ன பண்ண ஆரம்பிச்சாலாம், உள்ளுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சா, சிரிக்க ஆரம்பிச்சார். the reason was, அவளுக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இன் ரியல் சென்ஸ் பெண்களுக்குரிய காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. the menstruation period got over. இப்போ எல்லாமே நேச்சுரலா வர்றது எல்லாமே it ceased அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எப்போ சூப்பர் நேச்சுரல் begins when natural ceases. இயற்கைக்கு அப்பாற்பட்டது எப்ப ஆரம்பிக்கிறதுனா, இயற்கைக்குரிய காரியங்கள்லாம் முற்றுப்பெறப்பதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆரம்பிக்குது. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு, எங்க நடக்க போகுது அப்படிங்கிறப்பதான் ஆண்டவர் மலட்டு கற்பத்தை ஆண்டவர் திறக்க அவர் போதுமானவராக இருந்தார். ஹalleluya. அப்ப வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்னா எனக்கு இது நடக்குமா நடக்காதா, நான் வருமா வராதா, எல்லாமே தலைகீழா இருக்கே, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இயற்கைக்கு உரியதான காரியங்கள் இது சாங்ஷன் ஆகிறதுக்கு இதெல்லாம் வேணும், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் இந்த இரவு வேளையில சொல்றாரு, இயற்கைக்குரியது முற்று
திருப்புற வேலையில தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை ஆரம்பிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? சபைக்கு நேராக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் நிறைவேற்ற போதுமானவர்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கீழ்காற்ற வீசுவன்னு சொன்னா புதன்கிழமை பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே கீழ்காற்ற வீச செய்வேன்னு சொன்னீங்களே, send us eastern wind, send us northern wind. எனக்கு மேல்காற்ற வீச செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு மேகத்தை வரும்னு சொன்னீங்களே, where is the cloud? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர், you have to inherit it. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், God promised the promised land. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு he promised them the Canaan land, but it was their responsibility to go and inherit the promised land. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, பரலோகம் அங்கீகரிச்சது. இப்போ சபை செய்ய வேண்டியதெல்லாம் as a church what you need to do, you have to inherit it. ஆமென். அப்ப சபைனா என்னதுன்னா பாஸ்டர் தான் சபை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. You are the temple of God. Hallelujah. இப்போ அது ஒரு வேற சப்ஜெக்ட். இப்போ எலிசாவெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல குடியிருக்கிற இடம் நெருக்கமா இருந்தது. அவன் கேட்டது என்ன தெரியுமா? நீங்க 2 ராஜாக்கள் எல்லாம் நீங்க எடுத்து வாசிச்சு பாப்பீங்கன்னா, the sons of the prophets went to Elijah. அவங்கள பார்த்து போய் சொல்றாங்க, the place where we are staying at the moment, it is very ரொம்ப வந்துட்டு it is very congested அப்படிங்கறாங்க. இது வந்து நம்ம குடியிருக்கிறதானே எப்படி இருக்குதா, நெருக்கமா இருக்குது. இப்போ விசுவாசிகளாம் போய் அவங்க பாஸ்டரை பார்த்து சொல்றாங்க, let us go to the field, let us go to the forest and cut off some trees so that we can build a huge லைக் வந்துட்டு அகாமடேஷனுக்கு வந்துட்டு ஹியூஜான ஒரு ஹாஸ்டலை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்குறாங்க. அப்போ தரிசனம் ஊழியருக்கு வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசிகளுக்கு வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெரிந்திருந்த காரியம், நாங்க தான் சபைங்கிறத அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப சபைன்றது யாரு? நீங்க. இப்போ ஊழியர் போறது அல்ல, நீங்க சொல்லணும் நாங்க போறோம் யோர்தானுக்கு, நாங்க போறோம் காட்டுக்கு மரத்தை வெட்டி ஆத்துமாக்களை நாங்க கொண்டு வர்றதுக்குங்கிறது. ஹல்லேலூயா. காற்று வீசும், ஆனா நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு முதலாவது ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியில வாக்கு பண்ணினார். அதை நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டு God is இந்த பைபிள்ல வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு you cannot see that God added the believers, God multiplied the believers. பெருக்கம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம். கூட்டல் எல்லாம் when you add 8 plus 8 16, whereas when you multiply the same number 8 into 18, that is real blessing. அப்போ உங்க சபைக்கு வந்துட்டு ஆண்டவர் கூட்டிலாம் கொடுக்கறது இல்ல, கூட்டுறதுலாம் வேண்டாம். ஆண்டவரே நீங்க பெருக செய்யுங்க. ஹல்லேலூயா. மல்டிப்ளை அவர் சர்ச். உங்க prayer should be like, ஆண்டவரே எனக்கு கூட்டுறதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு கூட்டலாம் தெரியாது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே கூட்டெல்லாம் எங்க சர்ச்சுக்கு மறந்துருங்க, எங்க சபையில நீங்க என்னத்த பண்ண ஆரம்பிங்க, மல்டிப்ளை, ஒரு மல்டிப்ளிகேஷனை நீங்க கொடுத்துருங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற இடம் நெருக்கமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க காட்டுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த தரிசனம் உங்களுக்கு வர வேண்டும். ஆமென். அதை செய்வீங்கன்னு சொன்னா இப்போது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் நிறைய இன்ட்ரோடக்ஷன்ல நிறைய நேரம் எடுத்துட்டேன். ஒரு வேத பகுதியை மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். Turn your Bibles with me to Gospel according to St. Luke chapter 10. Mark chapter 10 verses 17 to 22. Mark chapter 10 verses 17 to 22. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, speak to us in a special way this evening, Lord. ஆண்டவரே, எங்க இருதயத்துல நீங்க open our hearts and mind to receive your words, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் நீர் திறந்து கொடுத்தருளும்படியாக நான் வேண்டுகிறேன். எல்லாருடைய இருதயங்களையும் ஆண்டவரே, அன்று பவுலுடைய வார்த்தையை கேட்க லீதியாவுடைய உள்ளத்தை திறந்த தேவன் என்று ஒவ்வொருடைய உள்ளத்தை நீர் திறந்து கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய
வார்த்தைகள் பாயட்டும், அது உருவாக்கட்டும், அது கட்டட்டும். ஆண்டவரே, தேவனுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். I think this is a very familiar passage for all of us. நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வாத பகுதியாக காணப்படுகிறது. இங்க இருக்கிறதான ஒரு காரியம், இட்ஸ் a very small story. இது ஒரு சின்ன ஒரு கதை தான். அதை நான் சுருக்கி சொல்றதா இருந்தா, இயேசு கிறிஸ்து அங்கு நடந்து போகையில் ஒருவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். உடனே அந்த நபர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இதையெல்லாம் நான் சின்ன வயதிலிருந்தே, என்னுடைய சிறு வயதிலிருந்தே கை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது, ஆனாலும் ஆண்டவரே இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், ஆனாலும் still you are lacking something. ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது. நீ உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். இப்பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே, அவன் அவற்றை விற்று கொடுப்பதற்கு மனதில்லாதபடினாலே அவன் துக்கமுகத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டான். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், whoever approached Jesus, யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு கூட தான் கடந்து சென்றார்கள். எப்படி கண் தெரியாதவன் வந்தான், he was blind. அப்போ இயேசுவின் இடத்துல வந்த பொழுது இயேசு ஜெபிக்கிறார், அவனுடைய கண்கள் திறந்தது. நடக்க முடியாதவன் வருகிறான், இயேசு ஜெபிக்கிறார், அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், அற்புதங்கள் நடந்தது. whoever came to Jesus, they really received blessings. ஆனா very few people in the Bible you will find, ஒரு சிலர் தான் நீங்க பார்க்க முடியும் இயேசுவிடத்துல வந்தும் துக்கமுகத்தோடு கடந்து சென்று விட்டான். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், you have come to this service for a different purpose. நிறைய ஒரு நோக்கங்களோடு கூட தான், for different reasons, நிறைய காரணங்களோடு கூட தான் வந்திருக்கிறீங்க. I don't know your problems. எனக்கு உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் எனக்கு தெரியாது. மேபி உங்களுக்கு வந்துட்டு மவுண்டைன் லைக் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், மழை போன பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். You may be worried about your family, you may be worried about your children. எந்த பிரச்சனைகளோடு நீங்க இருக்கீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. எல்லாரும் வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். ஆனால் எப்படி வந்திருந்தாலும் கூட, எப்படியாவது ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், எப்படியாவது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் சந்தோஷத்தோடு இந்த சபையை விட்டு கடந்து செல்வேன் என்று சொல்லித்தான் வந்திருப்பீர்கள். ஆனா நீங்க அப்படிதான் திரும்பி போக போறீங்க. ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவின் இடத்துல வந்தான், அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, what should I do in order to inherit the eternal life? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இதை பண்ணுன்னு சொல்றாரு. துக்கமுகத்தோடு கடந்து போய்விட்டான். இயேசுவினிடத்துல வந்து துக்கமுகத்தோடு கடந்து சென்ற ஒரு சிலர்ல இவரும் ஒருவர் தான். இயேசுவை தேடி வந்தும் சபைக்கு வந்தும் உங்களிடத்துல ஒரு சில காரியங்கள் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் நாம் துக்கமுகத்தோடு தான் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை நாம் நிறைவேற்றாதபடினாலே, ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்களை if you don't fulfill it, you cannot inherit his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இந்த நபரிடத்துல காணப்பட்டதான காரியம் அதுதான். ஆண்டவரை தேடி வந்தும் அவன் எப்படி போய்விட்டான்? துக்கமுகத்தோட. the reason was, ஒரே ஒரு காரியம் தான் அவனிடத்துல தவறி இருந்தது. இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இவனிடத்துல இருந்ததான காரியத்தெல்லாம் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, he was like his possessions. அவனிடத்துல இருந்தது என்ன, இல்லாதது என்ன அப்படிங்கறத மாத்திரம் நீங்க கற்றுக்கொள்ளலாம். I'm not going to preach, I'm going to teach you something. என்னன்னா பைபிள் ஸ்டடி வெட்னஸ்டே இல்லைன்னு சொன்னீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம வந்துட்டு இப்போ I'm going to couple both the things together. இப்போ என்னன்னா ப்ரீச்சிங்கும் டீச்சிங்கும் ஒன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம், போகலாம். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவிடத்துல வருகிறான், வந்து என்ன பண்றான்னா முழங்கால் படிட்டு என்னத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இப்போ இந்த நபரிடத்தில் இருந்ததான what are the qualities that he had, அவன்கிட்ட இருந்ததான காரியங்களா என்ன? முதலாவது he had possessions. அவனிடத்துல பணம் இருந்தது. ஆண்டவரிடத்துல வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, what should I do in order to inherit the eternal life? இன்னும் தெளிவா சொல்றதுன்னா, பரலோகம் போறதுக்கு நான் என்ன செய்யணும், what should I do to get to heaven? அதான் கேட்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதா இருந்தா அதான், பரலோகம் போறதுக்கு நான் என்னத்தை பண்ணணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். இப்படி இயேசு சொல்லுகிறார், ஏன்னா தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவர் சொல்றாருன்னா, இவனிடத்துல இருந்தது காரியம் என்னன்னா, பணம் இருந்தது. ஆனா பணம் நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்க்க முடியாது. இரண்டாவது இவனிடத்துல இருந்ததான காரியம் என்னன்னா, அவனிடத்துல he had a position and power. அவன் he was a community leader. அவன் ஒரு நிறைய பேர் வாவென்று சொன்னால் ஒருத்தன் வர்றதுக்கு, போன்னு சொன்னா போறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவனிடத்துல வசதி இருந்தது. அவன் சமுதாயத்துல அனைவராலும் அறையப்பட்டிருந்தான்.
நம்முடைய வேலையோ நம்முடைய பணமோ நம்முடைய பரலோகத்துக்கு கொண்டு சென்று சேர்த்து விட முடியாது. அடுத்ததாக இவரிடத்தில் பார்க்கிறோம், அவன் he had the sense of urgency, துரிதம் இருந்தது, ஓடி வருகிறான். இயேசு அந்த வழியில போறாரு, இவர் என்ன பண்றாருன்னா he was running towards Jesus. ஆண்டவரிடத்துல ஓடி வருகிறான். எப்படியாவது பரலோகம் நரகம் என்கிறதை குறித்ததான ஒரு அறிவு இருந்தது. ஒரு சிலருக்கு when you go to different churches, many people, believe me, many people don't believe in God in this country. I think you all will agree with me. I encounter lots of people, like வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாம் போனா some students will come to our like lunch clubs லாம் they வருவாங்க. Then after some time they will stop coming to our like a Christian clubs. என்னன்னு கேட்டா, my mom told me there is no God. We are pagans. Only like last Thursday in our school இருந்தோம். ஒரு ஸ்கூல்ல இருந்துட்டு இருக்கிறப்ப நீ why did you stop coming to our like after school club க்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டப்ப she was in year 1. year 1ல இருந்து தான் பொண்ணு என்ன தெரியுமா சொன்னுச்சு, my mom told we are pagans அப்படின்னு சொன்னுச்சு. பேகன்ஸ்னா என்னது? அதுக்கு ஒரு வந்துட்டு புறஜாதியார்னு கூட இல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தான் நீங்களாம் அவர்கள்லாம் பேகன்ஸ், பாகால வழிபடுறவங்களா யாரோ இருந்தாலும் சரி பேகன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னது இல்ல பாகன்ஸ்னா புறஜாதியார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த இயர் 1ல இருக்கிற பொண்ணுக்கே we don't believe in God அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த நபரிடத்துல நம்ம பார்க்கிறதான வேலையில அவருக்கு இருந்ததான காரியம் என்னன்னா, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிறதான ஒரு துரிதம் இருந்தது. எப்படியாவது பரலோகத்தை குறித்ததான ஒரு அறிவும் நரகத்தை குறித்ததான ஒரு அறிவு இருந்தது. இப்போ துரிதம் இருந்தது. he had the humility. அவனிடத்துல humbleness இருந்தது. ஓடி வருகிறான். அவனுக்கு பணம் இருந்தது, ஆஸ்தி இருக்கிறது. இப்போ ஆண்டவரை பார்த்தா பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்குன்னா he was a teacher during that time. இப்போ ஏசு அந்த வழியில நடந்து போறப்ப பணம் இருக்கு, இந்த காலத்துல அவங்க servants இருக்காங்க, he was a community leader. He would have sent few people before Jesus. அவர் போய் stop him, அவர்கிட்ட சொல்லு நான் I am waiting here, ask him to come here அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இப்ப நேரா போய் என்ன பண்றான்னா, தாழ்மை இருந்தது. என்ன இருந்தது? தாழ்மை இருக்கிறது. தாழ்மை இருந்து ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணா, he knelt down before Jesus. தாழ்மை இருந்தது. இப்போ தாழ்மை இருந்தது, பணம் இருந்தது, இவைகள் எல்லாம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் இயேசுவால் நேசிக்கப்பட்டான். Jesus loved him என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவால நேசிக்கப்பட்டான். இப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறதான காரியம், listen very closely. இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இயேசுவால நேசிக்கப்பட்டான், தாழ்மை இருந்தது, இவைகள் எல்லாம் இருந்தும் அந்த இடத்தை விட்டு துக்க முகத்தோடு கடந்து சென்று விட்டான். காரணம் என்ன? அது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் நீ கை கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். இப்போ அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறதான காரியம், ஆண்டவரே I've been following all these things since my childhood. இதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல இருந்தே நான் கை கொண்டு வரேன் ஆண்டவரேன்னு சொல்றாரு. என்ன காரியத்தை? பொய் சொல்லாதிருப்பாயாக. இப்ப ஆண்டவருக்கு முன்பதாக வந்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஒருவேளை அவன் பொய் சொல்லி இருப்பான் என்று சொன்னால் ஆண்டவர் immediately Jesus would have responded. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஏன் பொய் சொல்லவே இல்லையா நீ அன்னைக்கு பொய் சொன்னேங்கிறத இயேசு கிறிஸ்து குற்றி காண்பித்திருக்க முடியும். ஆண்டவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் இங்கிருந்து பிரசங்கம் பண்ற இதே இடத்துல இருந்து இயேசு இருந்து பிரசங்கம் பண்ணாருன்னு யோசிச்சு பாருங்க உங்க நிலைமைய. நீங்க வந்துட்டு இங்க கவனிக்கிற மாதிரி கையை தூக்கி அலையிலையா போட்டு your memories are in like back in India. இல்ல நீங்க இங்க இருந்துட்டு யார் என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பேரும் என் பிரசங்கத்தை கேட்குறீங்க? சிலர்லாம் ஒரு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் இது காமன், இட்ஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். அப்போ என்னன்னா அல்லேலியான்னு சொல்றப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் யூனிவர்சல். நான் எந்த சர்ச்சுக்கு போகலாம் தைரியமா சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இப்போ பிரசங்கம் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சிலர்லாம் கண்ண முன்னீங்க பார்த்தீங்களா ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேக்கு. இப்போ எப்படின்னா லைட்டாக இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் என்ன பண்றது இல்லை, neither sleeps nor slumbers. அவர் உறங்குவது இல்லை. உறக்கம்னா என்ன, தூக்கம்னா என்ன? உறங்குவதும் இல்லையா, தூங்குறதும் இல்லையா. அப்படின்னா என்னன்னா உறக்கம்னா என்னன்னா, இப்ப சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்றப்ப லைட்டா கண்ண முன்னீங்க பாத்தீங்களா, அதான் உறக்கம். என்னன்னா அல்லேலியா போட சொல்றப்ப கையை என்ன பண்றோம், கையை தூக்கிறோம். தூக்கம்னா என்னன்னா we go to the house, நம்ம வீட்டுக்கு போயிட்டு கட்டல்ல படுத்துட்டு லைக் குளுத்தெல்லாம் எடுத்து உள்ள கவர் பண்ணி உள்ள படுக்கணும், அதான் தூக்கம். இப்ப இஸ்ரவேலை காக்கிறத என்ன பண்றது இல்ல, உறங்குவது இல்ல. he neither sleeps nor slumbers. அப்போ அவர் உறங்குறதும் இல்ல, தூங்குறது இல்ல. இப்ப இயேசுவிடத்துல வந்து இவன் பொய் சொல்லி இருக்கிறப்ப ஒருவேளை ஆண்டவர் பார்த்திருந்தானா, பொய் சொல்ல ஆண்டவரே, விபச்சாரம் செய்யலாம் ஆண்டவரே, அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கை கொண்டு வரேன், நோ 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 டோன்ட் லை மீ, போறா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா சில இடங்கள்ல நீங்க பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப
he was always surrounded with Pharisees and Sadducees. ஆண்டவர் எங்க போனாலும் நிறைய விதமான ஜனங்கள் வந்தாங்க. ஒரு கூட்டம் எதுக்கு வந்தாங்கன்னா இவர் செய்கிறதான அற்புதங்களை பார்க்கிறதுக்கு வந்தாங்க. They wanted to witness what was going on. இப்போ இயேசு போறாரு, திடீர்னு அவர் போனாராமா அந்த லாசரஸ் he was in the மரிச்சு he was in the graveyard, அவங்க உள்ள போயிட்டு திடீர்னு come out Lazarus ன்னு சொன்னாராமா, அவர் வெளியே வந்துட்டாராம். யோசிச்சு பாருங்க இது எப்படி பரவி இருக்கும். செத்து போனவன் உயிரோட எழும்புனான்னா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எந்த அளவுக்கு it would have been spread like wildfire. காட்டு தீ போல என்ன பண்ணிருக்கும், பரவி இருக்கும். இப்ப என்னதான் இந்த ஆள் பண்றாருங்கிறது பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். இன்னொரு கூட்டம் எதுக்கு வரும்னா, அவனும் உயிரோட எழுப்பிட்டாரு, இப்போ நம்ம ஏற்கனவே நடமாடுற பணம் போலதான் நடந்துட்டு இருக்கோம், நம்ம போய் உயிர் பெற்றலாம், கையில ப்ராப்ளம், காலில் ப்ராப்ளம், பிபி, சுகர் என்னெல்லாமோ இருக்குது, இப்ப எல்லாமே வந்துருச்சு, சரி நமக்கு சுகம் கிடைக்குமேன்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் போயிருக்கும். இன்னொரு கூட்டம் உண்மையா ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் போயிருக்கும். இன்னொரு கூட்டம் the fourth group of people were Pharisees and Sadducees. அவங்களுக்கு என்ன தெரியுமா, குறை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் சர்ச்சுக்கு வரும். பார்த்துருக்கீங்களா, இவன் பண்ற பிரசங்கத்துல எதுவும் தப்பு இருந்தா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவும் தப்பு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ அப்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், இது பண்ணலாங்கிறதுக்கு குறை. Jesus was more controversial to religious people than he was to secular people. Yet my master made it. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா, யாரோ வந்துட்டு இயேசுவை தெரியாதவங்களா இல்ல, he was more controversial to religious people. இப்போ குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே பாதுசேயர்களும் சதுசேயர்களும் வந்திருந்தாங்க. இப்போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு, your sins are forgiven அப்படின்னு இவர் சொன்ன உடனே மனசுக்குள்ள நினைச்சாங்க, they were thinking inside. அவங்க they did not speak out. அவங்க மனசுக்குள்ள நினைச்ச உடனே இயேசு சொல்றாரு, ஏன் அப்படி நினைக்கிற அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இப்ப இயேசு இங்கிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க நினைக்கிறதெல்லாம் இப்ப நான் இங்கிருந்து பேச ஆரம்பிச்சேன்னா அந்த சர்ச்சில் கூட்டமே இருக்காது. ஓ, மனசுல நினைக்கிறத கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷத்துல திடீர்னு நீங்க எங்க சென்னைக்கு போனீங்கனாலும் பெங்களூர் போனீங்கனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி துபாயில டிரான்சிட் எடுத்து ரிட்டர்ன் வா அப்படின்றாரு. ஏன்னா அவர் மனசுல நினைச்ச உடனே பரிசேயர்களை பார்த்து சதிசேயர்களை பார்த்து என்ன சொல்றாரு, ஏன் மனசுல நினைக்கிற. இப்போ இவன் வந்து சொல்றான், நோ ஆண்டவர், ஐ பீன் ஃபாலோயிங் திஸ் சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருக்கு பாப்பா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கை கொண்டு வந்த அவனை பார்த்து இதெல்லாம் ஓகே உன்னிடத்துல குறை இருக்குன்னு எல்லாத்தையும், தாழ்மை இருந்தது, ரட்சிக்கப்படணுங்கிற ஆசை இருந்தது, பணம் இருந்தது, எல்லாத்தையும் கை கொண்டு வரான். அவனே அன்று துக்கமுகத்தோடு கடந்து சென்று விட்டான்னு சொன்னா எத்தனை பிரச்சனைகளோடு நம்ம இருந்துட்டு இருக்கோம். நமக்கு பரலோகம் பாக்கி கிடைச்சிருமா, அவ்வளவு ஈஸியா இருக்குமாங்கிறத நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, அவன் சொல்றான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்றான். அவன் சொன்னா விபச்சாரம் செய்யல ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்தே இது எனக்கு தெரியும், விபச்சாரம் செய்யாதிருப்பாய். அக்கார்டிங் டு தி ஓல்ட் டெஸ்டமென்ட் யூ ஹேவ் டு லைக் இட்ஸ், நீங்க உண்மையாலுமே பண்ணிருக்கணும். as per the new testament, according to the new testament, if you look at a woman with lustful eye, you already committed adultery. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நம்ம அந்த பெண்ணோடு விபச்சாரம் பண்ணிட்டோம். அப்ப எத்தனை பேர் விபச்சாரம் பண்ணிருக்கோங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, இவன் பண்ணல, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது ஓகே, இதுலதான் பிரச்சனை. இப்போ நீங்க டிக் பண்ணிக்கோங்க, யூ கேன் டிக் த பாக்ஸ். எங்கெல்லாம் நமக்கு தவறு இருக்கும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அவன் பண்ணல, நம்ம பண்ணிருக்கோமா அப்படிங்கறத நீங்க தான் டிக் பண்ணிக்கணும். இப்போ அவரு ஓகே, he was passed in this, விபச்சாரம் செய்யல. இப்ப நம்ம தான் டிக் பண்ணிக்கணும், விபச்சாரம் செய்யாதிருப்பாக. ஒரு பெண்ணை ஃபார் லேடிஸ், இப்போ நீங்க ஒரு பையனை யுச்சியோடு பார்த்துருந்தீங்கன்னா, நைஸ் லுக்கிங் காய் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்னா அந்த பையனோட நம்ம என்ன பண்ணிட்டோம், விபச்சாரம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அவர் சொல்றாரு, பொய்ச்சாட்சி களவு செய்யாதிருப்பாயாக. திருடி இருக்கமா திருடலையா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அவன் திருடல, நம்ம நீங்க தான் டிக் பண்ணிக்கணும், உங்களுக்கு தான் தெரியும். அடுத்து சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக. அக்கார்டிங் டு தி நியூ டெஸ்டமென்ட் நீங்க போய் ஒருத்தரை கைத்து எடுத்து வெட்டினா தான் என்னது, கொலை. பட் அக்கார்டிங் டு தி நியூ டெஸ்டமென்ட் தன்னுடைய சொந்த சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். அப்படின்னா உங்க கோ பிலீவரா, நீங்க உங்க சர்ச்சுக்கு வர ஒரு பிலீவரோட உங்களுக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருந்ததுன்னா நீங்க அவங்கள கொலை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை கொலையாளிகள் இங்க இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். கொலை பண்ணிட்டு எப்படி நான் சர்ச்சுக்குள்ள இருக்க முடியும், ஐ வில் பி இன் prison. prisons in like UK எல்லாம் பெட்டர் தான். இங்கெல்லாம் ரொம்ப KFC சிக்கன்லாம் கொடுக்குறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பிளே இதெல்லாம் இருக்கு பிரிசன்ல எல்லாம், அந்த அளவுக்கு இங்க நல்லா இருக்குது. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நான் கொலை பண்ணியிருந்தா நான் எப்படியா சர்ச்சுக்கு இருக்க முடியும். சொந்த சகோதரனை பகைச்சிருந்தீங்கன்னா நீங்க கொலைபாதகன். இஃப் யூ கம் லைக் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ இஃப் யூ ஹேவ் grudge against anybody, don't put offering அப்படின்றாரு. உன்னுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லாத நான் அங்கீகரிக்க மாட்டேன்.
இப்போ கொலை செஞ்சிருக்கமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சொந்த சகோதரனை பகைச்சிருந்தா கொலைபாதகன். அடுத்தது உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக. இத்தனையும் அவன் கைப்பற்றின ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னால பரலோகத்தை வர முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு சொன்னா, எத்தனை பேர் நம்ம சக விசுவாசிக்கு விரோதமா பேசியிருப்போம், நம்ம கொலை பண்ணியிருக்கோம் இல்லையா? எத்தனை முறை நம்ம இச்சையோடு பார்த்துருக்கலாம், ஈவன் இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்போ நான்லாம் விசாரணை பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ எல்லாமே பண்ணாத அவனுக்கே அன்று பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடை இருக்கிறது என்று சொன்னால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்போ நம்மை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் இதுதான் இருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான், he had everything but he lost something. ஒன்றே இழந்திருந்தா அது அவனுக்கு மிக தடையாக இருந்தது. இஃப் யூ ஒரு காரியத்தில் நீங்க குறைவு பெற்றிருந்தாலும் கூட அது முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது தடையா இருக்கும். அவனிடத்துல இந்த தாழ்மை இருந்தது, இருந்தாலும் முடியவில்லை. இப்போ ஆண்டவர் அவனை பார்த்த உடனே ஒண்ணுதான் சொல்றாரு. எஸ், அவனை பார்த்த ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னாரு, renounce your wealth. உன்னுடைய செல்வத்தை எல்லாம் என்ன பண்ணிரு, விற்று தரித்திரத்திற்கு என்ன பண்ணு, கொடுன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்னது எளிதான காரியம், ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய உலகத்தை, பணத்தை நீ விற்று தரித்திரருக்கு கொடு. நமக்கு வந்துட்டு பணம் இல்லாம இருக்கலாம். இவ்வளவு ஒருவேளை நான் எனக்கு வந்துட்டு பணமா இருந்தா நான் இருந்தா தான் நான் கொடுத்துருவேனே நம்ம தைரியமா சொல்லலாம். பணம் உலகத்தை காண்பிக்கிறது. உங்களுக்கு உலகம் எதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எது உலகம்? ஆண்டவர் அது மாத்திரம் இல்ல, உலகங்கிறது ஆண்டவர் அவனை சொல்றாரு, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. விக்கிரக ஆராதனைனா என்ன? அவன் சொல்ல, நான் செய்யல ஆண்டவரே. விக்கிரக ஆராதனைனா என்னன்னா, எனிதிங் தட் ரீப்ளேசஸ் காட், இட் இஸ் ஐடாலட்ரி. அது வந்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வேற எதுக்கு நீங்க கொடுத்தீங்கனாலும் அது என்னதான், விக்கிரகம் தான். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஞாயிற்றுக்கிழமைனால என் வேலைக்கு கொடுத்துட்டு ஆண்டவரை தேடலைனா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை தான் அது எனக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. ஐ வாஸ் பாஸ்டரிங் a church back in India. இப்போ வந்துட்டு நான் எங்க போனாலும், நான் பண்ணின ஊழியத்துல இது நான் எங்க போனாலும் சொல்றது இருக்கிற வழக்கம் என்னன்னா, அங்க வந்துட்டு சில காரியங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. எதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க? எனக்கு ஒரு ஜாப்பே இல்ல, பெர்மனன்ட்டா இல்ல, எதுக்காக ஜெபம் சொல்லுமா, வேலைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசு நாமத்துல தலையில கை, ஒரு சிலருக்குலாம் தலையில கையை வைக்கணும், இல்லைன்னா போக மாட்டாங்க. இப்ப கையெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணி ஒரு வேலை கிடைச்சிரும். ஒரு வாரம் அடுத்த வாரம் 3 வேலை எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆளை காணனா என்னன்னு சொல்லி கேட்டா தான் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தா டபுள் சேலரி, இன்கிரிமெண்ட், இல்லைன்னா திங்கக்கிழமை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, வேலையை பிடித்து விட்டு வேலையை கொடுத்த ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த வேலையை அவர்களுக்கு விக்கிரகமாக மாறி விடுகிறது. It became an idol to them. It was given by God, but then they forget someone who gave the job. ஆண்டவர் கொடுத்த வேலையை மறந்துட்டு, வேலையை கொடுத்த ஆண்டவரை மறந்துட்டு வேலையை என்ன பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து சொல்லுவாங்க, இன்னொன்னு காரியத்துக்கு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்பாங்க. இந்தியால எல்லாம் வந்துட்டு, இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அங்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தானே. அப்போ வந்துட்டு என்ன, கல்யாணத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, கல்யாணத்துக்காக அடிச்சு பிடிச்சி பாஸ்டர்களுக்கு வேலையெல்லாம் பாருங்களேன். அங்க இந்தியாவில் இருக்கிற பாஸ்டர்களுக்குலாம் நிறைய வேலை, குடும்பத்தை அவர் வந்துட்டு அவரு குடும்பத்தை பார்க்கிறாரோ இல்லையோ, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நல்ல ஒரு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இப்ப கல்யாணத்தை எல்லாம் முடிச்சிருவாங்க. அடுத்தது என்னதுக்காக ஜெபம் பண்ணும், அது எல்லாம் பண்ணிருக்கீங்களோ? இப்ப என்னன்னா, அடுத்தது எதுக்காக ஜெபம் பண்ணோம்னா, குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்பாங்க. இப்ப குழந்தைக்காகவும் என்ன பண்ணும், கர்த்தருடைய கிருபையில ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண உடனே இப்ப குழந்தை கிடைச்சிடும். இப்ப குழந்தை கிடைச்ச உடனே அடுத்தது வந்துட்டு வரவே மாட்டாங்க. என்ன சிஸ்டர், உங்களுக்கு கல்யாணத்துக்காக ஜெபம், இப்ப குழந்தையெல்லாம் வந்துருச்சு, காலை காணனே குழந்தை பாஸ்டர் சர்ச்சில் வந்து அவன் வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதனால என்ன பண்ணீங்கன்னா, வீட்லயே இருந்துட்டு ஆண்டவரை டிவி தான் இருக்கே பார்த்துட்டு என்ன பண்றேன், ஆண்டவர் கொடுத்த குழந்தை தான், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை குழந்தைக்கு கொடுத்துட்டோம். ஆண்டவர் கொடுத்த குழந்தை தான், அதை நம்ம விக்கிரகமா நம்மளே மாத்திட்டோம். இதுதான் காரியம். ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன்னா பஸ்ல ஏறினா அதே பஸ்ல ரிலேட்டிவ்ஸ்ல இறங்கினாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க, அவங்களை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு விக்கிரகமாக மாறலாம். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாங்கன்னு சொன்னா, நீங்க நம்ம போயிட்டு ஏதோ ஐடல் வர்ஷிப் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள், they had no other option, they forgot Jehovah, they started to worship Baal. அவங்க பாகால பலிவிட ஆரம்பிச்சாங்க. அது அவங்களுக்கு விக்கிரகமா இருந்தது. அவங்க ஒரு சிலையை உண்டு பண்ணாங்க. ஆனா நமக்கு இன்றைக்கு அநேக விக்கிரகங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, anything that replaces God can be considered as idols.
அதெல்லாம் விக்கிரகமாக கருதப்படலாம். இப்போ கொலை செய்யாதிருப்பாங்க, இதெல்லாம் அவன் பண்ணல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பணத்தை, உனக்கு ஆஸ்தியை விட்டு தரித்திரருக்கு கொடுங்கிறாரு. நமக்கு பணம் உலகம் எதுவா இருக்கிறது, நமக்கு உலகம் எதுவா கூட இருக்கலாம். எனக்கு ஒருவேளை இச்சைங்கிற உலகம் இருக்கலாம், எனக்கு பண ஆசைங்கிற உலகம் இருக்கலாம், ஆண்டவரை தேடக்கூடாதுங்கிற இந்த உலகம் இருக்கலாம். உங்க எந்த உலகத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கிறது only you know where you have fallen. எங்க விழுந்திருக்கீங்கிற சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்துட்டு போறேன், எனக்கு தெரியாது. இப்போ எலிசாவோட போனவர்கள் போன இடத்துல ஆக்ஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, கோடரி தண்ணிக்குள்ள விழுந்தது. இப்போ எலிசா வந்துட்டு போனே, he did not ask him why did you lose the axe அப்படின்னு சொல்லி கேட்கல, ஏன் நீ கோடரியை விட்டுட்டேன்னு சொல்லி கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா, எங்கே விழுந்தது, எங்கே விழுந்திருக்கோங்கிறது என்ன சொன்னா, விழ செஞ்சவனுக்கு தான், கீழே போட்டவனுக்கு தான் தெரியும் எங்க போட்டான்னு சொல்லி. இப்ப எங்க விழுந்திருக்கோம், உங்களுக்குரிய உலகம் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். இப்போ சொல்றாரு, renounce your wealth, உன்னுடைய செல்வத்தை விட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு அடுத்து சொல்றதான காரியம் என்ன சொன்னா, take up your cross, follow Jesus. ஆனா சொன்னதான renounce your wealth, சிலுவையை சுமந்து என்ன பண்ணி வா, பின்பற்றி வா. இப்போ உலகத்தை கூட சிலர்லாம் விட்டுருவாங்க, சிலுவையை சுமக்கிறது கஷ்டம். ஒருவேளை நீங்க வந்துட்டு, நான் ஆண்டவருக்காக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறத நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு ஆண்டவரை தேடி, இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க 7:45 வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்றது இங்கதான், இல்லைன்னா யூஸ்வலா வந்துட்டு ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். 7:45 வந்துட்டு ஒரு சர்வீஸே நடக்குதுன்னா நான் இங்கதான் வந்து பண்றேன். இப்போ வந்துட்டு 8:40 ஐம் சாரி ஸ்டில். அப்ப 8:40 வந்துட்டு நான் வந்திருக்கேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ வந்துட்டு உலகத்தை விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணி வா, பின்பற்றி வா. சிலுவை எடுக்க சொல்றாரு ஆண்டவர். டேக் அப் மை கிராஸ் அப்படிங்கிறாரு. சிலுவைங்கிறது இட்ஸ் a sacrifice. அது வந்துட்டு தியாகத்தை காண்பிக்கிறது, விட வேண்டியதை செய்யறத காண்பிக்கிறது. சில காரியங்களை ஆண்டவருக்குன்னு விட்டுத்து ஆகணும். ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு இவங்க சர்ச்சை ஆரம்பிச்சு நைட்டு காலையில ஆரம்பிக்க தெரியாதா, 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கணுமா, ஒரு சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணி வா, பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்டியன் கமிட்மெண்ட் இஸ் நாட் a token commitment, it is a total commitment. சிலுவை எடுத்துக்கொண்டு, see, becoming Christian is very easy, but following Christ cost you everything. For to become Christian, நீங்க ஏதாச்சும் பணம் கொடுத்தீங்களா? இல்ல. It is easy, it is free. Becoming Christian is free, it is easy, but following Christ will cost you everything. ஆண்டவரை பின்பற்றுறது தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு காரணம். இப்போ எடுத்துக்கொண்டு என்ன பண்ணி வா, பின்பற்றி வா. எல்லாத்தையும் இருந்தது, ஒரே ஒரு காரியம் தான் அவனுக்கு குறைவா இருந்தது. அது அன்று அவனுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தெரியாக இருந்தது. இந்த காரியத்தை அவன் செய்ய முடியாதபடினாலே, he was not obedient to the words of Jesus. Because of that, அன்றைக்கு அவன் துக்கமுகத்தோடு கடந்து சென்று விட்டான். இந்த ஒரு காரியத்தினால அவன் துக்கமுகத்தோடு கடந்து சென்று விட்டான். காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் பண்றதுக்கு he was ready, but then அவனிடத்துல கீழ்ப்படிதல் இல்லை, அவனிடத்துல கீழ்ப்படிய முடியவில்லை. நான் எங்க போனாலும் இந்த காரியத்தை சொல்றது இருக்கு. என்னன்னா, beginning of obedience is the beginning of miracle. கீழ்ப்படிதலின் ஆரம்பம் தான் அற்புதங்களின் ஆரம்பம்னு சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தை நீங்க போய் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அங்க அருமையான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எலைஜா வந்துட்டு he went and stood before Ahab. King Ahab பார்த்து சொல்றாரு, unless I say something, this land will not get rain. நான் என்னுடைய வார்த்தையை சொல்லாத பட்சத்துல இந்த தேசத்துல மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிறுத்தி தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசிகள்ல எலியாவும் ஒருத்தர். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க தெரியுமா? இங்கெல்லாம் இருக்கிறாங்களான்னு தெரியல. லண்டனை பத்தி எனக்கு தெரியல அவ்வளவு, இங்க தீர்க்க தரிசனத்தை எல்லாம் பத்தி தெரியல. அங்கெல்லாம் முன்னாடியே இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு கிஃப்ட் எல்லாம் பட்டுருவாங்க. இவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், he is having a like miracle gift இருக்கு, இவர் தீர்க்க தரிசினா முன்னாடி எல்லாம் வந்துட்டு கேப்ஷன் எல்லாம் கொடுத்தா தான் அவருக்கு என்ன இருக்கு, கூட்டமே வரும். நான் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்குன்னே என்ன இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்காங்க. இப்ப நான் இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்துட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்தியால எல்லாம் வந்துட்டு இயர் 10 and இயர் 12 அதெல்லாம் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் தெரியலைங்களா? அப்போ வந்துட்டு இந்த பையன் இயர் 10ல இருக்கிறான். அவன் போயிட்டு ஒரு தீர்க்க தரிசி என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்னா, லைக் வந்துட்டு நீ 10th பாஸ் ஆயிருவ, 12வது என்ன ஆயிருவ, அதை சொல்லவே வேண்டாம். 10th தானே படிக்கிறான், 10th நிறுத்திருக்கலாம். நீ 10வது பாஸ் ஆயிருவ, 12வது அப்புறம் நான் தீர்க்க தரிசனம் சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இவர் என்ன சொன்னார்னா, 10வது பாஸ் ஆயிருவ, 12வது +2ல ஃபெயில் ஆயிருவேன், இயர் 12ல நீ ஃபெயில் ஆயிருவேன், இயர் 10ல பாஸ் ஆயிருவேன்னு. இவன் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்ப நம்ம பாஸ் ஆகுறோமே அதான் நம்ம பாத்துக்கலாங்கிற சந்தோஷத்துல இருந்தான். இப்ப ரிசல்ட் வந்தோடனே அவர் 10thலயே ஃபெயில் ஆயிட்டான். இப்ப என்னன்னா
இப்ப என்னன்னா அவனுக்கு இதனால இயேசு அவனுக்கு வந்துட்டு பிடிக்காம போச்சு. என்னன்னா வந்து என்ன பண்ணாரு, he was not a Christian. இப்போ வந்துட்டு இவர் தீர்க்க இந்த நாட்கள கர்த்தரை முன்னிறுத்தி தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னா எப்படியோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. உங்க கலர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி தப்பரெல்லாம் என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. எலியா திருக்க சொன்னா என் வார்த்தையின்படி அன்று இந்த தேசத்துல என்ன பண்ணாது, மழை பெய்யாதுன்னு சொன்னாரு. மழை பெய்யல. he was very strong. Can you go to the queen and நீங்க சொல்ல முடியுமா unless I say something the landல வந்துட்டு இதெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியுமா? he was very strong. இப்போ ஆண்டவருடைய நாமத்தை வச்சு தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, எவ்வளோ ராஜாவுக்கு முன்பதாக தீர்க்க 9 o'clock வரதானே, கண்டிப்பா 9 o'clock முடிச்சிருவேன். இப்போ வந்துட்டு தீர்க்க தரிசனம் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை முன்னிறுத்தி தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு. உரைச்ச உடனே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, போய் go and hide near brook Kerith அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு முன்னாடி கம்பீரமா தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு. he prophesied in front of like a king. இப்போ வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ தைரியமா காலரை just lift up your collar, நீ எல்லாம் நல்லா காலர்லாம் தூக்கி விட்டுட்டு நீ போன்னு சொல்லல, நல்லா சொல்லு சொல்றாரு, போய் ஒளிஞ்சிருங்கிறாரு. என்ன ஆண்டவரே, ஜஸ்ட் நவ் நான் ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நல்ல போல்டா தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கேன், நீ போய் அங்க போய் இருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன சொல்றாரு, go and hide அப்படிங்கிறாரு. இது என்ன கேரித் 12 எங்க என்ன பண்ணிரு, 1 ராஜாக்கள் 16 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 17வது வருஷம் அதிகாரத்தை அப்படியே கண்டினியூஸா நீங்க படிச்சீங்கன்னா go and hide near brook Kerith. கேரித் 12 என்ன பண்ணிரு, ஒளிந்திருன்னு சொல்றாரு. இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, எலியா இப்ப என்ன ஆண்டவரே ஒளிய சொல்றீங்க, பண்ணவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஷாக்கு கேரித் 12 என்ன பண்ணிரு, ஒளிந்திரு. இதை நான் ஒரு சர்ச்சில் இது பண்ணேன். என்னன்னா கேரித் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் a brook, it was not a river even. அது ஒரு பெரிய தண்ணி கூட, பெரிய ஆறு கூட இல்ல. கேரித் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு நான் வர்ற இடம் என்னன்னா வால்பாறைன்ற ஒரு இது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே அந்த ஊரை செல்வம் வால்பா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், அந்த அளவுக்கு. இப்போ அது வந்துட்டு இட்ஸ் ஹில் ஸ்டேஷன். ஆக்சுவலா இட்ஸ் ஹில் ஸ்டேஷன். 6 மாசம் என்னன்னா மழை தான் பெய்யும். அப்போ 6 மாசம் மழையில என்ன ஆகும்னா, இது ஹில் ஸ்டேஷனா இருக்கிற டீ எஸ்டேட்ஸ் இப்படிலாம் இருக்கிறப்ப அங்கிருந்து என்ன பண்ணணும்னா அப்படி தண்ணிலாம் வர ஆரம்பிக்கும். இப்போ ரியலான ரிவர்லாம் ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த மழை காலத்துல மாத்திரம் அங்கங்க என்ன ஆகிட்டு இருக்குன்னா தண்ணி போக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ என்னன்னா மழை காலம் வந்து சம்மர் வந்தோடனே இதெல்லாம் டிஸப்பியர் ஆயிரும். காரணம் என்னன்னா, இதெல்லாம் மழைக்காக வந்த நேத்து பெஞ்ச மலையில முளைச்ச காலான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி மழைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஓடைகள் தான். இட் வாஸ் ஆக்சுவலி a stream, brook, not a river. இப்ப ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நீ போய் ஒரு சின்ன யோர்தானுக்கு அருகே இருக்கிற அந்த வசனத்தை நீங்க படிக்கல, நியர் ஜோர்தான் there is a brook called Kerith, go and hide there அப்படிங்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நேரா நீ கேரித்ல போய் என்ன பண்ணிரு இருப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஒளிஞ்சிருங்கிறாரு. சொன்ன இடம் எது, கேரித், யோர்தான் பெரிய நதி. இப்போ ஆண்டவர் அதை சொல்லாமையாச்சு இருந்திருக்கலாம். இது எப்படின்னா, நான் சொன்னது என்ன, இது வந்துட்டு காமன் ஆயிடுச்சு எனக்கு. என்னன்னா, இப்படி சொல்ற மாதிரி நேரா போ, சரவண பவன் இருக்கும், அதுக்கு முன்னாடி கயந்தி பவன் இருக்கு. கயந்தி பவன்னா தெரியுமா, இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும். அங்கே ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு ஒரு சின்ன வண்டியில் வந்துட்டு தள்ளிட்டு போவாங்க. அங்கே போனீங்கன்னா தோசைலாம் கேட்டால் சேர் இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா சாப்பிட்டுக்கலாம். பேர் தான் கையேந்தி பவன். இப்போ வந்து நீங்கள் ஹோட்டல்லாம் பெரியதெல்லாம் இல்லை, வண்டியில் இருக்கும், தள்ளு வண்டின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணிட்டு போகலாம், சாப்பிட்டு போகலாம். இதுதான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய சரவண பவனை காமிச்சு அங்கேயே ஆண்டவரை ஒளிஞ்சிக்கிறங்கிறதுக்குள்ள யோர்தானுக்கு அருகே இருக்கிற கேரித்துல போய் என்ன பண்ணிடு. இப்போ சரவண பவனுக்கு போனே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சரவண பவன் பார்த்தோன்னே சொல்றாரு, சரவண பவனுக்கு முன்னாடி ஒரு கையேந்தி பவன் இருக்கும், அதில் போய் நீ என்ன பண்ணிடு சாப்பிட்டு போன மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாரு. யோர்தானுக்கு அருகே இருக்கிற கேரித்துல போய் ஹைட் அப்படின்ட்டாரு. இப்போ இவருக்கு சொல்லாமையாச்சு இருந்திருக்கலாம். 2வது ஷாக் என்னன்னா, அங்க உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். 2 ஷாக் பாருங்க. ஃபர்ஸ்டே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, யோர்தானை காமிச்சு கேரித்துக்கு போக சொல்லிட்டு ஒளிய சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா, காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஐ வில் கமாண்ட் தி ரேவன்ஸ். தமிழ் பைபிள்ல காகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ வில் கமாண்ட் தி ரேவன்ஸ் டு கிவ் யூ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா, காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னாரு. ஆனா எலியா வந்துட்டு, என்ன ஆண்டவரே கேரித்த சொல்றீரு, யோர்தானாச்சும் தண்ணி போயிட்டு இருக்கிற பெரிய நதி, அதை சொல்லாம இட்ஸ் a very brook, இனி மழை காலம் போச்சுன்னா அது மத்திரும். கேள்வி கேட்கல. காகங்கள் போய் கொண்டு வருமா, கேள்வி கேட்கல. இவர் என்ன பண்ணார்னா, கேரித்தாறுல போய் என்ன பண்ணார்னா ஒளிந்திருந்தார். அது ஒரு சின்ன ஓடை தான். இட் இஸ் a very small brook. இது வந்துட்டு ஒரு பெரிய ரிவர் இல்லை, இட்ஸ் a stream.
ஆனா என்ன ஆரம்பிச்சார்னா, இவர் ஒளிந்திருந்தார், இவர் கேரியத்துல ஒளிந்திருந்தார். அந்த இடத்துல எலியாவை வைத்த தேவன் அவருடைய தாகத்தை தணிக்க போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப என்னன்னா, நீங்க உங்களை வச்சிருக்கிற இடத்துல ஆண்டவர் பெரிய கம்பெனிலாம் இருக்கு, சின்ன கம்பெனில எனக்கு வேலை, எத்தனையோ பேருக்கு வேலை இருக்கு, எனக்கு உதவியில என்னை இங்க வந்து வச்சிட்டீங்க. இப்போ லண்டன்ல எத்தனையோ இடத்துல வேலைகள்லாம் இருக்கு, ஆனா எனக்கு இருக்கிற வேலை சின்ன வேலை. உங்களை அந்த இடத்துல வைத்து என் தேவன் உங்களுடைய தாகத்தை தணிக்க போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி அந்த வேலையில சேர்ந்திருந்தீங்கன்னா டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஆண்டவர் உங்களை இடத்துல வச்சிருக்கிற தேவன் உங்களுடைய தாகத்தை தணிக்க போதுமானவராக இருப்பார். இப்ப என்னன்னா, கீழ்ப்படிய ஆரம்பித்த உடனே இப்பொழுது ஒளிந்திருந்த அந்த தாகத்திற்கு கேரித் ஓடையின் தண்ணீரை எலியா என்ன பண்ணாரு, குடித்தார். he drank water from brook Kerith. இப்போ அவருக்கு வந்துட்டு தாகம் தணிஞ்சுது. இப்ப சாப்பாடு வேணுமே. ஆண்டவர் he promised already, I will command the ravens to give you food. உனக்கு வந்துட்டு உணவை கொடுப்பதற்கு நான் காகங்களுக்கு என்ன பண்ணுவேன், கட்டளையிடுவேன்னு சொன்னாரு. இப்போ ஒளிந்திருக்க ஆரம்பிக்கார். கீழ்ப்படிந்தபடினால இப்போ காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்தது. raven brought him bread and the meat. இப்போ கீழ்ப்படிதலின் ஆரம்பம் தான் அற்புதங்களின் ஆரம்பம். அதனாலதான் சொன்னேன், beginning of obedience is the beginning of miracle. இப்ப கீழ்ப்படி ஆரம்பித்தா இப்ப காகங்கள் வந்துட்டு அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வர ஆரம்பித்தது. காகத்தை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில எல்லாம் வந்துட்டு ஓப்பன் டெரஸ் இருக்கு. இங்க மாதிரி வீடெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா கவடாலாம் இருக்காது. மேல போய் மிளகாய் எல்லாம் காய வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த காகங்களுக்கு நேச்சுரலாவே எனக்கு சின்ன வயசுல கதை சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாமா. வடை தெரியல, வடை சுட்டுறப்ப இந்த ஒரு காக்கா திருடிட்டு போயிடுச்சாமா, கொத்திட்டு போய் மேல நினைச்சாமா. இப்ப ஃபாக்ஸ் நரி வந்துச்சான். நிறைய வந்துட்டு can you sing a song அப்படின்னு சொன்ன உடனே காக்கா வந்து என்ன சொன்னா, காக்கானே வாயில் இருந்ததான வடை என்ன பண்ணிச்சான், கீழே விழுந்துச்சா, நிறைய எடுத்துட்டு போயிடுச்சான். வடையை திருடிட்டு போற சுபாவம் இருக்கிறது தான் காகம். நீங்க போய் நின்னீங்கன்னா கூட காக்கா என்ன பண்ணிரும், ஃப்ளை அவே. புடுங்கிட்டு போறது இல்லை, அதான் ஃப்ளை அவே. பயம் இருக்கு. ரெண்டாவது தெரியாம இருந்தா தான் திருடிட்டு போகும். இப்ப ரெண்டு காரியங்கள். இந்த காகத்துக்கு ஆண்டவர் கட்டளை இட்டார், காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இப்ப என்னன்னா, கீழ்ப்படுதலின் ஆரம்பம் தான் அற்புதங்களின் ஆரம்பம். அந்த தேசமே பஞ்சத்தில் இருக்கிறது. the whole land was in famine. இப்போ வந்துட்டு எல்லா தேசத்துல எல்லாம் அந்த இப்போ ரிசெஷன்லாம் வந்தப்ப பிரைசஸ் எல்லாம் got increased இல்ல, அந்த மாதிரி தேசத்துல வந்துட்டு எல்லாத்துக்கும் they had to pay in double. full land was in famine. முழு தேசமும் பஞ்சத்தில் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எலியாவுக்கு 2 நேரமும் நான்வெஜ் ஃபுட் கிடைச்சது. ஹல்லேலூயா. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா வர வேண்டியது தானா வரும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா வர வேண்டியதெல்லாம் தானா வரும். ஆண்டவர் சொல்ற இடத்தை விட்டுட்டு ஏன் சின்ன இடத்துல ஒளிய சொல்றீங்க, ஏன் ஆண்டவரை இங்க பண்றீங்க? டோன்ட் worry about anything. if God told you something, he really means it. ஆமென். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார்னா அத ஆண்டவர் என்ன பண்றாரு, நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். இப்ப கீழ்ப்படிதலின் ஆரம்பம், அற்புதங்களின் ஆரம்பம். இப்போ ஊரே பஞ்சம், இவனுக்கு 2 வேளையும் நான்வெஜ் ஃபுட். இப்போ அந்த தண்ணீரும் என்ன பண்ணினது, வற்றி போயிட்டது. இப்ப கேரித் ஆற்றின் தண்ணீர் என்ன பண்ணிருச்சு, வற்றி போனது. என்ன நீர் சொல்லித்தானே வந்து இந்த வாட்டர் அப்பமே எனக்கு தெரியும், யோர்தானுக்கு சொல்லாம கேரித்துக்கு நீங்க டைரக்ட் பண்ணீங்க. அது வத்தவே வத்தாது, ஜலம் புரண்டு ஓடுகிறதான யோர்தான். அந்த நதியை சொல்லாம இட்ஸ் a very small brook. இந்த சின்ன ஓடைக்கு பக்கத்துல என்னை ஒளிய சொன்னீங்க, அப்பவே எனக்கு தெரியும். கேட்கவே அவருக்கு he was not question God. இப்ப தண்ணி வற்றி போனது, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆமென். 6 வற்றி போகிறதான நேரம், தேவன் உன்னோடு பேச ஆரம்பிக்கிறதான நேரம். ஆமென். நமக்கு எல்லாமே ட்ரை ஆனப்ப ஆண்டவர் சொல்றாரு, now rise up and go to சாரிபாத் அப்படிங்கிறாரு. இப்ப நீ சாரிபாத் விதவியினுடைய வீட்டுக்கு போ. எல்லாமே ட்ரை ஆயிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்னேன், நீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்பதான் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். when you think that everything has come to an end, it is where God will give you new beginning. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் சொல்றாரு, நான் I am going to give you new beginning. I am going to give you new start. Amen. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, he was obedient to God. ஆனா இந்த நபரிடத்துல பாத்தீங்கன்னா he was not obedient. இத பண்ணுன்றப்ப பண்ணல. இப்போ ஆண்டவர் வந்துட்டு whole night they were fishing. முழு ராத்திரியும் அவங்க வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. they got nothing. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, போறாரு, இயேசுக்கு பாக்குறாரு, கொஞ்சம் வேற ஃபிஷ் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ எங்க ஃபிஷ் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் சொல்றேன், cast your net on your right hand side அப்படிங்கிறாரு. உன்னோட நெட்டை எடுத்து வலது புறமா போடு அப்படிங்கிறாரு. லைக் we are professional fishermen. நாங்க ப்ரொஃபஷனலா யாரா இருக்கிறோம், ஃபிஷர்மேன். you are a carpenter.
நாங்க வந்துட்டு அதாவது மீன் குஞ்சுக்கு நீந்த என்ன பண்ண வேண்டாம், சொல்லித்தர வேண்டாம், ஆட்டோமேட்டிக்லி டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ப்ரொஃபஷனலா பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கதான் கடல்ல தான் அவங்க வந்துட்டு பிறந்து வளர்ந்தாங்க. இயேசுவோட வேலை என்னது? He was a carpenter. Now carpenter is directing professional fishermen where to get fish and how to catch fish. எங்க மீன் கிடைக்கும், எப்படி பிடிக்குங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லி தர்றாரு. இப்போ வலைய போடுங்கிறாரு. கீழ்ப்படிந்தாங்க. ஏன் ஆண்டவரே கேட்கல? ராத்திரியெல்லாம் நாங்க வலை போட்டோமே, ஒன்னும் சிக்கல, இப்ப நீங்க சொல்றீங்க கேள்வி. they did not question Jesus. அவங்க வந்துட்டு they began to obey the word of Jesus. அவங்க இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சாங்க. இப்போ வலைய போட்டோன்னே எல்லா ஃபிஷும் they committed suicide. எல்லாம் வந்து அவங்க வலையில வந்து என்ன ஆச்சு? சூசைட் ஆயிடுச்சு. வலைக்கிளியத்தக்க என்னன்னாங்க, மீன் எடுத்தாங்க. இப்ப என்னன்னா, கீழ்ப்படுதலின் ஆரம்பம் தான் அற்புதங்களின் ஆரம்பம். ஆமென். இப்போ உங்க ஆண்டவர் எந்த காரியத்தை உங்களுக்கு குற்றி காண்பிச்சிருக்கிறாரோ, எல்லாமே இருக்கலாம். 10ல் ஓகே, ஒண்ணுதான் தவறி இருக்கேன். ஒரு பெரிய வெசல் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுன்னா, நோ மேட்டர் how much ever you fill, அது வந்துட்டு it will be leaking. அது லீக் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன ஓட்டம் தான். 10ல் ஓகே ஆயிட்டு ஒண்ணுதான். நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆராதனை பண்றேன், ஆனா இந்த இச்சைங்கிற ஒண்ணுதான் இருக்கு. நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறேன், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கறதுல தவறு இருக்கேன். நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கேன், ஆண்டவருக்கு சர்ச்சுக்கு வர்றதுல மட்டும் தவறு இருக்கேன். எவ்ரிதிங்ல எல்லாமே இருக்கு. ஒன் திங், இஃப் யூ ஆர் லேக்கிங் இன் சம்திங், ஒண்ணுல நீங்க வந்துட்டு குறைவா இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு காரியம் ஆண்டவருடைய அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கலாம். இந்த நபரிடத்துல எல்லாமே இருந்தது, ஒரே ஒரு உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? Just one thing is missing in your life அப்படிங்கிறாரு. அந்த ஒரு காரியம் அன்று அவனுக்கு தடையாக இருந்தது. இன்று இரவு வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், எந்த காரியத்துல நீங்க தவறாக இருந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மீட்டு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க சந்தோஷமா போகணும்னா, இருக்கிற இடங்கள்ல எழுந்திருந்து எந்த காரியத்துல நம்ம தவறு இருந்தாலும் சரி ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. few minutes, I'm not going to speak anything, you're going to confess before Jesus. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை இந்த இடத்துல நான் தவறு இருக்கிறேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இந்த இடத்துல நான் தவறு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல whoever came to Jesus, oh you should not go out of this hall the way that you came in. நீங்க வந்த வண்ணமாகவே இந்த இடத்தை விட்டு நீங்க போணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. It is not God's will that you go back to the same way that you came in. இப்போ ஆண்டவர் இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து செல்றப்ப ஒரு புதிய சந்தோஷமுகத்தோடு கூட போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். God is going to give you new beginning. God is going to give you new start. When you think that everything has come to an end, God is telling this evening, I am going to give you new beginning. Supernatural begins when natural ceases. Oh, இயற்கைக்கு அப்பாற்பட்டது எப்பொழுது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, ஓ இயற்கைக்குரிய காரியங்கள் முற்றுப்பட்டு விட்டதாக நீங்க நினைக்கலாம். எல்லாம் அடைப்பட்டு இருக்கிறதே. ஒரு சின்ன ஓடையிலே ஆண்டவர் என்னை இருக்க சொல்றாரு. நீ கீழ்ப்படி ஆரம்பி, உனக்கு விட வேண்டியதை விடு, வர வேண்டியது தானாக வரும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, I am ready to sacrifice anything for your glory. ஆண்டவரே, I am ready to take up the cross and follow you Jesus. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் ஆண்டவரே எடுத்து விட்டு நான் சுமந்து வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, விடுதலையின் வல்லமை கடந்து வரும்படிக்காக வேண்டுகிறேன். எல்லா கட்டுகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அறுந்து போகட்டும். ஆண்டவரே, ஓ எல்லாருடைய முகத்திலும் சந்தோஷம் கடந்து வரட்டும். துக்கத்தோடு இருக்கிறவருடைய எல்லாருடைய துக்கத்தையும் நீர் இப்பொழுதே ஆனந்த களிப்பாக நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, ஹalleluya. நீர் அதை செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹalleluya. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த தெய்வமே, வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். nothing is too difficult for you. உமக்கு ஆண்டவரே கடினமானது எதுவுமே இல்லை. யார் எந்த காரியத்திற்கு ஒப்புரவாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியங்களை இவர்களுக்கு மன்னித்து இவர்களுக்கு பரலோகம் நியமித்திருக்கிறதான காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுவதாக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். எல்லா சத்துருவின் திட்டங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் ஆகட்டும். பரலோகத்தின் திட்டங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக என்று சொல்லி வேண்டுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிறதான தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் அப்பா. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான மகிமைக்குள்ளாக இவர்களை எடுத்து செல்லுங்க. இருக்கிற நிலையில அல்ல, அடுத்த நிலைக்குள்ளாக எடுத்து செல்லுங்க. ஆண்டவரே, இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபைகளை தாருங்க. தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். தேவன் எழுந்தருளுங்க. சபையை பெருக செய்யுங்க. மந்தையிலே ஆடுகள் பெருகிறது போல சபையில ஜனங்கள் பெருகுவார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சபையை ஆசீர்வதிங்க. ஊழியர் இந்தியா தேசத்திற்கு கடந்து சென்றிருந்தாலும் அவரோடு உம்முடைய கிருபையின் சமூகம் முன்பதாக சென்று வழிநடத்திட்டு ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு இந்த நாளில் வந்திருக்கிறத ஒருவராகிலும் வந்த வண்ணமாக திரும்பி செல்லக்கூடாது. எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்திருங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.